அப்போ இன்றைக்கி இந்த கல்யாண சீர் சனத்தி வந்து அப்படியே தலைகீழாக மாறி போச்சு. இப்போ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, இன்னும் பண்ட மாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் லேட்டஸ்ட்டு மாடல் குக்கரு அது இதுன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா பெட்டும் அலமாரியெல்லாம் அதுவும் இருந்தது கூட. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கட்டிலும் அலமாரியும் தான் முக்கியமான சீர்சினத்தையாக இருக்கும். மற்றபடி பண்ட மாத்திரங்கள் கொடுப்பாங்க. இது இந்த அலமாரை வந்து அந்த காலத்தில் வந்து காட்ரேஜ் அலமாரை தான், வேறு அலமாரியே கிடையாது. வேறு அலமாரிலாம் மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. காட்ரேஜ் அலமாரி அது என்னவும் அது 100 வருஷம் ஆனாலும் புது பொண்ணாட்டம் அப்படியே உட்காந்துருக்கும். அவ்வளவு தரம் அவங்களுக்கு. அவங்க ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஸ்பத்திரியில் உபயோகிக்கிறாங்கல்ல, அது வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இம்போர்ட் பண்ணால் அது கொண்டே முட்டியா விலையில் அவன் விற்றுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணாங்க, கிடுகிடுன்னு அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்போ வந்து இதை வந்து நீங்கள் மேட் இன் இண்டியான்னு போடாதீங்க, போடாட்டினா நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட இதை விற்றுடலாம் அப்படின்னு இங்கிலீஷ்காரவங்க சொன்னாங்க. இவர் காட்ரேஜ்காரரு தேசபக்தி. அப்போ சுதந்திர போராட்டமெல்லாம் ரொம்ப வேகமாக இருந்தது. அதெல்லாம் வேணாயா, முடியாது, நான் எங்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு நான் இதை சப்ளை பண்ணிக்கிறேன், உங்களது எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அழகாக கொண்டு வந்தார். காட்ரேஜ் வந்து அப்போலேருந்து ரொம்ப ஃபேமஸ், இந்த மெட்டல் ஒர்க்கிங்க்கு அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்கள் நம்ம முதல் தடவை பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேயே. இப்போ தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து மேட் இன் இண்டியா மேட் இன் இண்டியான்னு ரொம்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்பயே மேட் இன் இண்டியாவை பற்றி பிரசித்தியாக என்னென்னமோ பண்ணியிருக்கோம். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேட் இன் இண்டியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லை, ரொம்ப பெருமையாக சொல்லலாம். 1972 மஹேந்திராவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக் டெம்பரேச்சர் ரெக்கார்டர் பண்ணோம். அப்போ ஜாஸ்தி பொருள்களும் கிடையாது, எலக்ட்ரானிக் பொருள்களும் கிடையாது. ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து அதை பண்ணோம். அதே மாதிரி அப்புறமேல பெஸ்டோபெல்லில் சேர்ந்ததுக்கப்புறம் இட்டலியிலேருந்து இந்த நியூமேட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டாந்து இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே எம்டி சொன்னார். சரின்னு என்ன அனுப்பிச்சிட்டாங்க இட்டலிக்கு, இங்கிலாண்டுக்கெலாம் போயிட்டு நான் வந்து அதை இங்கே பண்ணும்போது அவங்க நினச்சாங்க எல்லாத்தையும் அங்கே பார்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து வாங்கி இங்கே அசம்பிள் மட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணோம், எல்லா பார்ட்ஸையும் இங்கேயே பண்ணி கிட்டத்தட்ட சில முக்கியமான பார்ட்ஸு வந்து இங்கே கிடைக்காது, அதனால் அது வெளியிலேருந்து கொண்டு வந்துட்டோம். சில காஸ்டிங்லாம் மீதி எல்லாம் இங்கேயே பண்ணி அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பெஞ்சஸ் ஃபுல்லாக நம்மளே இங்கேயே பண்ணி அந்த காம்பனன்ட்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய டூலிங் கிட்டத்தட்ட ஒரு 120 டூலிங் இருக்குது. எல்லாமே இட்டாலியனில் இருக்கும், அதெல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபஸ்ட்டு எங்கள் டீம் தான் பண்ணிச்சு. அதுக்கு முக்கியமாக வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணதுக்கு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் எங்கள் எம்டி. அதே மாதிரி நம்ம வந்து அப்புறமேல ப்ரோகானுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேயே அலாம் அனன்ஷியேட்டர், சிங்கிள் சிப் அலாம் அனன்ஷியேட்டர் அதுவும் பண்ணோம். அப்புறம் இப்போ எம்டிஎலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு. எம்டிஎலுக்கு வந்ததுக்கப்புறம் யூகேயோடு நம்ம வந்து கொலாபரேட் பண்ணோம், எம்டிஎல் யூகேயோட. அப்போ அங்கே சேர்மன் ஐயான்னு சொன்னார், எல்லாம் நீங்கள் வந்து பேரியரும் 3000 சீரிஸும் இங்கே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு வந்து பேரியர் பண்ண சொன்னார். ஃபஸ்ட்டு பேரியர் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே தான் நம்ம வந்து இன்ட்ரின்சிக் பேக்னு ஒரு கம்பெனி அனுப்பிச்சு பேரியர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் கம்ப்ளீட்டாக இந்த பேரியர் வந்து எல்லாமே லோக்கலாகவே செஞ்சு அந்த முதல்ல அந்த பிளாஸ்டிக் மோல்டிங் மட்டும் வாங்கிட்டு இருந்தோம் அங்கேருந்து. அது கூட அப்புறமேல இங்கேயே நம்ம வந்து மோல்டிங்கும் பண்ணி எல்லாம் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் ஜீனர் பேரியர் பண்ணது பெட்ரோகெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம தான். அதே மாதிரி 3000 சீரீஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட். அதுலேயும் பார்த்தா எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே பண்ணிவிட்டு, இதில் முக்கியம் என்னென்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் யூகே குரூப்பில் ISO 9001 வாங்கினது நம்ம தான், நம்ம கம்பெனி தான். இது மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம பண்ணியிருக்கோம். அது இந்தியாவில் we are very proud to be Indians and we are very proud of your technology. Yeah, you are a குட்டி Godrej. ஆமாம், இட்ஸ் ஆல் ரைட். அந்தந்த லெவலில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிகிட்டே போகணும். எப்போவுமே அந்த ஒரு இன்க்யூசிட்டிவ்னஸ் வேணும் வாழ்க்கையில்.
பண்ணலாம், எதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், வேலை செய்யணும். ஓகே. நம்ம வீட்டுக்கு ஒரு பாகிஸ்தானி பொண்ணு நம்ம டாக்டரோட வந்தது ஞாபகம் இருக்கா? கரெக்ட். ஆமாம், சமியா. ஆமாம். அவங்க ஒரு நாள் சப்பாத்தி பண்ணும்போது, சப்பாத்தியா, இதுக்கு ஒரு அழகான தொட்டுக்க இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணிச்சு, அங்கே மாம்பழம் இருந்தது, மாம்பழ சீசன் அவங்க வந்தப்போ கிடுகிடுன்னு தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு அப்படியே இதுவாக பண்ணிடுச்சு, பல்ப்பாக பண்ணி அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு துளியோண்டு உப்பு போட்டு அதை தொட்டுக்கிறதுக்கு வச்சது பாருங்க. அவ்வளோ ருசி. இப்போ மாம்பழ சீசன் தானே. கரெக்ட், பண்ணலாம். சரி, ஓகே, பண்ணலாமா? இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்கள் பிள்ளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, எல்லாருக்கும் எங்கள் வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும். அதே சமயம் நம்மள யார் யார் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கமோ அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து விசேஷமாக வேண்டுவோம். அவங்களுக்கு பழையபடி சக்தியும் பலனும் வரணும்னு நம்ம வாழ்த்துவோம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா?